வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நடந்த ட்ராவுக்கு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருந்தோம். உங்களுக்கே தெரியும், ஆல் போர்டு 7-9ன்னு கொடுத்துருந்தோம். 7-9ம் பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்குற கெஸ்ஸிங் இன்றைக்கி 7ஆம் தேதி 5வது மாதம் 2024. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி 100% நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்கெலாம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸ் வருதுங்கிறத நம்ம ஓப்பனாகவே கிட்டத்தட்ட ஒரு 5 மெத்தேடை நம்ம மேட்ச் பண்ணி இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்காங்க எல்லா நம்பர்களுமே. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர் தான் இப்போது நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய மெத்தேடையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போது நம்ம ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பராக இந்த நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு பெண்டிங் நம்பர்லாம் என்ன இருக்குது, பெண்டிங் நம்பர்ஸ்லேருந்து என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் சார்ட்டு வந்தாச்சு. ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கையில் ஏ போர்டில் நமக்கு 6 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டு. பி போர்டில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் 37 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 1 37 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு அதிகமாக பெண்டிங் உள்ள நம்பர் பி போர்டு. சி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் நமக்கு 6ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது. நம்ம ஃபார்முலாவெலாம் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 1ங்கிறது நமக்கு நிறைய ஃபார்முலாவில் கிடச்சிருக்கு. நான் 1 சிங்கிள் ஷாட்டில் இந்த ஒரு ட்ராவுக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி 100% நம்ம 1ஆம் நம்பருங்கிறது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1க்கு பவர் 6 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல் போர்டு இப்போது 2 நம்பர் நம்ம கொடுக்குறதுல ஸ்ட்ராங்காக 1 கொடுக்குறோம், சப்போர்ட்டுக்கு 6 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 1 6 நம்ம இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி 1000% ஸ்ட்ராங் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பரையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆடுவருக்கு பண்ணி எடுத்திருக்கக்கூடிய நம்பர் ஆல் போர்டு 1 6 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போது நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது ஏ போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பர் வர்ற மாதிரி கணக்கில் கிடச்சிருக்கு. ஏ போர்டு 9 விட்டால் ஏ போர்டில் 8 வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஏ போர்டு. ஏ போர்டில் நம்ம 9 8ன்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. 8க்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம 5 எடுத்திருக்கோம். பி போர்டில் 1 5 ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 7 6 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 6 தான் வரணும். இந்த நம்பர்ஸை விட்டு வர்றதுக்கு வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா
அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொண்டு வர்றது கிடையாது. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக 100% நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1, 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 7, 6 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட் நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். நல்ல நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் தான் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பாட்ஸு நம்பராக பார்க்கையில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து எல்லா நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர் வந்து பாட்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. இல்லாட்டி வேண்டவே வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா பாட்ஸ் நம்பரில் வந்து நம்ம 3 நம்பர் கொடுத்துருக்கோம். ஃபார்முலாவை மேட்ச் பண்ணியும் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம். வேறு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கல. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. இந்த 3 நம்பரை தவிர வேறு நம்பர் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையாது. நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதாவது பாட்ஸை பொறுத்த வரைக்கும் 817, 916, 517 இந்த 3 நம்பரையுமே நீங்கள் பாட்ஸில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நட்டமில்லாத ஒரு வின்னிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர் வந்து பாட்ஸில் கொடுத்துருக்கோம். 517, 916, 817 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நம்ம வந்து இப்போது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 018 வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. 857, 916, 418, அதாவது நான் கலப்பு நம்பர்ஸாக தான் ஃபுல்லாகவே நான் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நல்ல நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா 018, 857, 916, 418ன்னு எடுத்திருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதிகமான நம்பர் கொடுக்காம கம்மியான நம்பர் மட்டுமே நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பரையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நமக்கான வின்னிங் எப்போதுமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம வந்து ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட் நம்பராகவும் தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அதாவது 962, 951, 416, 818ன்னு வர்றதுக்கு கூட ஒரு கணக்கில் வாய்ப்பு இருக்குது. இது வந்து டபுள்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. 818 நம்ம மொத்தம் 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 8 நம்பருக்குள்ளே நமக்கான ஒரு ஃபுல் வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்னையோடைய மெத்தேடு எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அதாவது ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நான் கொடுக்குறேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். 100% நமக்கான வின்னிங் எப்போதுமே நமக்கு மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்ட்ராங் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 96, அதாவது ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம 17, 91, 18, 81, 57, 97, 96ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்குது. உங்களுடைய கணக்கையும் நீங்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய மெத்தேடெல்லாம் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணி வைங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டுமே தான் நான் வந்து ஃபுல்லாகவே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. 414வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 414வது ட்ராவுக்கு தான் நம்ம வந்து இப்போது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு
எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸுக்குள்ளே வின்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்னையோடைய மெத்தேடு எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி தான் நான் வந்து இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் ப்ளே பண்ணிக்காங்க. இல்லையா வேண்டவே வேண்டாம், இதை நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கான நம்பராகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 74 16 48 57 29 16 08 18ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னையோடைய கெஸ்ஸிங்கில் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.